இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 12 கோடி ரூபாய் மதிப்பிலான தானியங்கள் விற்பனையாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் ஒழுங்குமுறை விற்பனை கூடம் செயல்பட்டு வருகிறது. இங்கு புதுச்சேரி கிராமப்புறங்களை சேர்ந்தவர்கள் மற்றும் புதுவை எல்லையையொட்டிய தமிழக விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்த நெல், மணிலா, பச்சை பயிறு, காராமணி, எள், உளுந்து, தினை, கம்பு, கேழ்வரகு உள்ளிட்ட தானியங்களை கொண்டு வந்து விற்பனை செய்து வருகின்றனர். இந்நிலையில் தட்டாஞ்சாவடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு தமிழகத்திலிருந்து உளுந்து 150 மூட்டை, காராமணி 60 மூட்டை, மணிலா 200 மூட்டை, பச்சை பயிறு 70, நெல் 70 மூட்டைகள் வரத்து வந்தன. அவற்றை வியாபாரிகள் விலை நிர்ணயம் செய்து கொள்முதல் செய்தனர். இந்நிலையில் கடந்த மார்ச் மாதம் மட்டும் உளுந்து 8,900 குவிண்டால், மணிலா 1,290 குவிண்டால், நெல் 2,381 குவிண்டால், காராமணி 5,535 குவிண்டால், பச்சை பயிறு 46 குவிண்டால் வந்தது. இதன் மூலமாக 12 கோடி ரூபாய் வர்த்தகம் நடைபெற்றுள்ளது. ஆனால் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி தேர்தல் துறையின் கெடுபிடி காரணமாகவும் வங்கி பண பரிவர்த்தனை கண்காணிப்பு காரணமாகவும் விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் பணம் பட்டுவாடா செய்வதில் பல்வேறு பிரச்சினைகள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களுக்குரிய பணம் வங்கி கணக்கில் வரவு வைக்க 15 முதல் 25 நாட்களுக்கும் கூடுதலாக ஆவதால் 2 அல்லது 3 முறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்திற்கு வந்து செல்லும் நிலை உள்ளது. இதுகுறித்து ஒழுங்குமுறை விற்பனை கூட அதிகாரி கூறும்போது, நாடாளுமன்ற தேர்தலையொட்டி விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு வங்கி கணக்கில் பணம் வரவு வைப்பதில் சிக்கல் இருந்தது உண்மைதான் என்றும், ஆனால் தற்போது இந்த பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். தேர்தல் துறை வங்கி அதிகாரிகளிடமும் பேசியுள்ளதாகவும், எனவே விரைவில் விவசாயிகளுக்குரிய தொகை அவரவரது வங்கிக் கணக்கில் வந்து சேரும் என்றும், இனி இதுபோன்ற காலதாமதம் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளார். உங்கள் AMN டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.